இன்றைக்கு இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை. வாக்குத்தத்தம் சகரியா 9. பைபிள் கொண்டாந்தோம், பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியா 9 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. யார் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க இரட்டிப்பான நன்மைகள்? கையை உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க. ஆமேன். சத்தம் எனக்கு கேட்கட்டும். ஆமேன். உன் வாயை விரிவாய் திற, நான் நன்மையால் நிரப்புவேன். ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருவதற்கு போதுமானவர் இருக்கிறார். யார் யாரெல்லாம் தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ, நான் அந்த முன்னாடி ஆலோசனை சொன்ன காரியம் தான். யார் யாரெல்லாம் தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் என்ன பண்ணணும்? அரணுக்கு திரும்ப வேண்டும், தேவ பாதுகாப்புக்குள்ளாக திரும்பி வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்ம வரும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதம் தான் இந்த இரட்டிப்பான நன்மை. ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, தேவனிடத்திலே திரும்புங்கள். தேவனிடத்துல எதுக்கு திரும்பணும்? ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மை தேவனை விட்டு வழி விலகி போயிருக்கிறோம். தேவனிட்டு வழி விலகி போனாதான் தேவனிடத்து திரும்பணும். தப்பான பாதையில போனாதான் என்ன பண்ணணும்? சரியான பாதைக்கு நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப முடியும். அதே பாதையில போயிட்டு இருக்கோம், சரியான பாதைக்கு போயிட்டு இருக்கோம், திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அது சரியான பாதை, கொண்டு போய் அங்கதான் சேர்க்கும், சரியா சேர்க்கும் அது கொண்டு போய். அதனால நம்ம தவறான பாதைக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு நேராக திரும்பணும். அப்படி அரணுக்கு நேராக திரும்பணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு? இரட்டிப்பான நன்மை. அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை. சரியா ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஓகே, நீங்க அரணுக்குள்ளே தான் இருக்கீங்க, தேவ பாதுகாப்புல தான் இருக்கீங்க, தேவ ஓட்டத்தை தான் ஓடுறீங்க, ஓடுங்க. உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் நிச்சயமாகவே தருவார். அல்லேலூயா. தடம் மாறிட்டீங்க, பரவாயில்ல. ஆண்டவர் உங்களை மன்னிப்பதற்காகத்தான் இந்த பூலோகத்திற்கு வந்தார். தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். அதனால தடம் மாறினாலும் பரவாயில்ல, திரும்புங்க. நீங்க தேவனிடத்தை திரும்புங்க. உங்க பாவத்தை அறிக்கை செய்து, இனி இதை நான் செய்யாதபடிக்கு ஆவியானவரை என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தேவனிடத்தை திரும்புங்கள். உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை காத்து கொண்டு இருக்கிறது, இன்றைக்கே காத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய அந்த பிரயாசத்தின் பலனை தேவன் பார்ப்பார். நீங்க தேவனிடத்தை திரும்புகிறதை தேவன் பார்ப்பார். பார்த்து, என் மகள், என் மகன் எனக்காக தன்னுடைய வழியை விட்டு அந்த வழியை உணர்ந்து, இது பாவமான வழி, இது நான் போகக்கூடாது, தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லி திரும்புகிறான், நான் அவனை இன்றைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் தம்முடைய பரிசுத்த கரத்தை உங்கள் மேல நீட்டுவார். உங்க ஃபேமிலி மேல நீட்டுவார், உங்க பிள்ளைகள் மேல நீட்டுவார், உங்க உங்க வேலை ஸ்தலங்கள் மேல நீட்டுவார், உங்கள் கையின் பிரயாசத்தை மேல நீட்டுவார். நீங்கள் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். எப்படி இது நடக்கும்? நடந்துச்சுல்ல. ஆமென். யோபோட வாழ்க்கையில் நடந்துச்சு. போன வாரம் அதைத்தான் பார்த்தோம். இரட்டிப்பான நன்மையை யோபுக்கு கொடுத்தாரு. எல்லாம் மறித்து போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை கையில. கோடீஸ்வரர், மல்டி மில்லியனர், எல்லாம் போயிடுச்சு. கடைசியில வியாதியும் வந்துருச்சு. எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அவரை பார்த்து என்ன பண்ணாங்க? நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய். ஆனா அவன் நீதிமான், ஒரு பாவம் செய்யல. அந்த சோதனையை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துவதற்காக, இந்த சோதனை வரும்பொழுது தேவனை அவன் உடுக பற்றி கொண்டதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக அவனை சோதனைக்குள்ளாக உட்படுத்தினார். மேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மேன். அதனால நமக்கு அந்த சோதனையை கொடுக்கல, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நமக்கு சோதனையை கொடுக்கலங்க. யோபுக்கு குடிச்சாரு. அதை படித்ததுனாலே, அதை தியானித்ததுனாலே, அந்த சோதனையை நம்ம அறிந்து கொண்டதுனால என்ன பண்ணாரு? இரட்டிப்பான நன்மையை கொடுப்பாருன்னு நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அப்ப அவனுக்கு கொடுத்த தேவன் நமக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பாரு. அவனுக்கு என்னென்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் 2 மடங்கு. பிள்ளைகளையும் மனைவியும் தர மற்றெல்லாம் 2 மடங்கு உங்களுக்கும் கொடுப்பாரு. எப்படி நடக்கும்னா தேவன் செய்வார். ஒரு நொடி பொழுது போதும். யோசேப்பின் வாழ்க்கையில ஒரே ஒரு நொடி தாங்க. அந்த இரவிலே அவனை கொண்டு போய் ராஜா கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. 3.5 வருஷம் கஷ்டப்பட்டு தான் இருந்தான். நான் எப்படி இது நடக்கும்? தேவனை, நான் உண்மை மாத்திரம்தான் ஆதரித்தேன், உமக்கு விரோதமா நான் ஒரு பாவம் செய்யலையேன்னு. நாள் வந்துச்சு. அடுத்த நாள் ராஜாவிற்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டதோடு மாத்திரமல்ல, அன்றைக்கே அவன் ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிக்க வச்சார் ஆண்டவர். உங்க வாழ்க்கையில இதே அற்புதம் நடக்கணுமா? அரணுக்கு திரும்புங்கள்.
தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள திரும்புங்க. இதுவரை நான் செஞ்சதெல்லாம் பரவாயில்ல, என் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டேன், நிச்சயமா தேவன் எனக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுப்பார். அப்படி விசுவாசி தேவனிடத்துல திரும்புங்க. உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார். நேரம் குறைவா இருக்குது. இன்றைக்கு ஈசாக்கு என்ற ஒரு மனிதனை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 25, 26, 27 இந்த 3 தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆதியாகமம் இந்த ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஈசாக்கு நிறைய பெயர்களை ஆண்டவருக்கு வைத்து தேவனை ஆராதிக்கிற ஒரு தெய்வ மனிதன். ஆமென். தேவனை யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நன்மை மாத்திரம் தான் நடக்கும். ஐயோ ஏத்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். யாரெல்லாம் தேவனை ஆராதிக்கிறாங்களோ, டைம் ஒதுக்குறாங்களோ, இந்த தேவனுக்கு டைம் கொடுக்குறாங்களோ, அவங்க வாழ்க்கையில எல்லாம் அற்புதங்கள் மாத்திரம் தான் நடக்கும். அல்லேலூயா. நீங்க அதை சோதிச்சு பார்க்கலாம் தேவனை. அல்லேலூயா. நீங்க தேவனை ஆராதித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தேவன் மாற்றுகிறத பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஈசாக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஐசக்கை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அநேக பேர்களை வைத்து தேவனை ஆராதிக்கிற மனிதனே எங்க போனாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிருவான். ஆதியாகமம் 26, 25 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் வாசிக்கிறேன். 26, 25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்போ இவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடம், ஒரு சர்ச்சை கட்டிடுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சர்ச்சுக்கு காணிக்கை கொடுக்குறீங்களா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா உங்க காணிக்கைகள் மூலமா சபை கட்டப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்க கொடுக்குற காணிக்கை நிமித்தம் சபை கட்டப்படுகிறது. தேவனுக்கு காணிக்கை தேவையில்லை, ஆனா சபை கட்டப்படுவதற்கு, ஊழியம் வளர்வதற்கு காணிக்கை தேவை. அப்போ இதே போல இவன் பலிபீடத்தை கட்டினா, நீங்களும் தேவனோட பலிபீடம் கட்டப்படுவதற்கு நீ உதவி செய்வதனால உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனை ஆராதித்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்வார். பாருங்க, ஆதியாகமம் 26, 2, 3, 4, 5, 6 இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படின்னு சொல்றாரு. நீ இந்த இடத்துல இருப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா நல்லா கவனிங்க, ஆனா அந்த தேசம் எப்படி இருக்கு? பஞ்சம், பயங்கர பஞ்சம், ஒன்றும் வழி இல்லை, வாழ்றதுக்கு வழி இல்லை. அதனால இவன் என்ன சொல்றாங்க, எகிப்து நல்லா செழிப்பா இருக்கு, நான் எகிப்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கேயே குடியிரு, கேராரிலே குடியிருப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, 12ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டு இருக்குது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். நல்லா கேளுங்க, பஞ்சம், தண்ணி இல்லை. ஏன்னா அப்பெல்லாம் வானம் பார்த்த பூமி தான், இப்ப மாதிரி போர்லாம் கிடையாது. துறவு இருக்கும், இருந்தாலும் தண்ணி அதிகமா வானம் பார்த்த பூமி, பனியில தான் அதிகமா விளைச்சல். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், நல்லா கவனிங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்குல அல்ல, 100 மடங்கு பலன் அடைந்தான். ஐயோ ஏத்தி ஆமன் சொல்லுங்க. வேணாமா 100 மடங்கு? எல்லாருக்கும் வேணும் ஆசீர்வாதம். இந்த பூமியில வாழ்றவரை நமக்கு பணம் வேணும். ஆமென். அல்லேலூயா. அதற்காக ரொம்ப ஆசைப்பட்டு ஓடக்கூடாது. நமக்கு தேவைக்கு வேணும் பணம். ரொம்ப அதிகமா இருந்தாலும் கஷ்டம், அதை பாதுகாக்கப்படுறது பெரிய கஷ்டமா போயிடும். அல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பஞ்ச தேசத்துல விதை விதித்த ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதே தேவனை தான் நீங்கள் நானும் தொழுது கொள்கிறோம். அதே தேவனுக்கு தான் நீங்கள் நானும் கொடுக்குறோம். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். தேசம் பஞ்சத்தினால் நிரம்பி இருந்தது. விதை விதைத்தவன் எல்லாம் கருகி போயிடுச்சு, தண்ணி இல்லாம கருகி போனது. ஆனால் இவனை தேவன் ஆசீர்வதித்ததுனாலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். உங்க வாழ்க்கையில் இதே அற்புதத்தை தேவன் செய்வார். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் தலையுள்ள கொம்புகள் உயர்த்தப்படும். ஆமென். அல்லேலூயா. எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பஞ்ச தேசத்துல விதை விதித்த ஈசாக்குக்கு ஆண்டவர் பல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையிலும் தேவன் அதே அற்புதத்தை செய்வார். ஆமென். 2வது அற்புதத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 25, 20 40 வயதிலே ஆண்டவர் என்ன பண்ண, ரெபேக்காளை திருமணம் செய்து கொள்கிறான்.
40 வயதுல திருமணம் நடக்குது. ஆனா 20 வருஷமா என்னாச்சு? குழந்தை இல்லை. 20 வருஷமா குழந்தை இல்லை. இவன் ஆதியாகமம் 25:21 நான் வாசிக்கிறேன் பாருங்க. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார். இது ஒரு அற்புதம், யாருமே செய்ய முடியாது. 20 வருடம், கிட்டத்தட்ட 60 வயசு ஆயிடுச்சு. இந்த அம்மாக்கு எத்தனை வயசுன்னு தெரியல, ஆனாலும் தேவன் அற்புதங்களை செய்வார். ஆபிரகாமுக்கு 100 வயதுல, அந்த அம்மாவுக்கு 90 வயசு. ஆண்டவர் சொல்லும்போது அந்த அம்மா சொல்லுவான், ஐயோ எனக்குள்ள எல்லாமே நின்று போச்சுப்பா, இனிமேல் குழந்தை பிறகு வாய்ப்பே இல்லைன்னு. இந்த அம்மா வாழ்க்கையில அப்படிதான். ஆனால் தேவன் உங்க வாழ்க்கையில இதைவிட மேலான அற்புதங்களை செய்வார். கையை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். உற்சாகமாக கையை தட்டி ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். நீங்க நினைப்பீங்க சின்ன சின்ன காரியத்தை தான் தேவனிடத்துல நீங்க எதிர்பார்ப்பீங்க. போதும் போதும் உற்சாகம். சின்ன சின்ன அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. நினைத்து பார்க்க முடியாத அற்புதம், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார். என் வாழ்க்கையில இது நடக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையுமே இல்லை. என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் குடும்பத்தார் வாழ்க்கையில் நடப்பதற்கு எந்த சூழ்நிலை இல்லை. கர்த்தரை நீங்கள் தொடர்ந்து ஆராதிக்கும் பொழுது, தேவனுக்காக நேரத்தை ஒதுக்கி பிரயாசப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். இந்த ஈசாக்குக்கு செஞ்ச அதே தேவன் தானே நீங்கள் நானும் கும்பிடுறோம். அதே தேவனை தான் நீங்கள் நான் தொழுது கொள்கிறோம். அதே தேவனை தான் நம்ம உயர்த்துக்கிறோம். அவரை தான் ஆராதிக்கிறோம். இப்போ கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஏன் அவருக்கு மட்டும் கொடுக்கணும், நமக்கே கொடுக்க மாட்டாரு? ஏன் அவர் என்ன விசேஷித்தமானவரா? அவரை விட விசேஷித்தவர் நம்ம தான். அல்லேலூயா அல்லேலூயா. அவரெல்லாம் கண்டு விசுவாசித்திருக்கலாம், தேவனை உணர்ந்திருக்கலாம், அதிகமா பார்த்துருக்கலாம். நீங்கள் நானும் தேவனை இதுவரை பார்த்ததில்லை. யாராவது பார்த்துருக்கீங்களா? உணர்கிறோம், தேவனை உணர்கிறோம். நான் அவர் சத்தத்தில் நான் கேட்டிருக்கிறேன், 2 தடவை நான் கேட்டிருக்கிறேன் அவர் சத்தத்தை எல்லாம். ஆனா பார்த்ததில்லை. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாத விசுவாசித்த நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்வார். நீங்கள் நினைக்கவே முடியாதுங்க, தான் இது நடக்கவே நடக்காது, சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. நடக்கும். உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஏனென்றா ஈசாக்கு தேவனை தொழுது கொண்டான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கேரார்கள், எகிப்துக்கு போவாதப்பா, இங்கே இரு, பஞ்சம்தான், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எப்படி தேவ வார்த்தை நமக்கு கடந்து வரும் சொல்லுங்க யாராவது? என்ன சிஸ்டர்? புரியுதா உனக்கு? எனக்கு ரைட், நான் சொல்றேன். முதலாவது ஆண்டவர் வேதத்தின் மூலமாக பேசுகிறார். வேதத்தை படிக்கணும். எனக்கு படிக்க தெரியாது அப்படி சொல்லாதீங்க. எல்லாரும் படிக்கிறவங்க தான். சிலர் சொல்லுவாங்க நேரம் இல்லாததுனால. வேதத்தை படிக்கணும். வேதத்தின் மூலமாக தான் முதலாவது ஆண்டவர் பேசுவார். 2வது சர்ச்சில் ஊழியக்காரர் மூலமாக பேசுவார். நம்ம என்ன பண்றதில்ல, வேதத்தையும் படிக்கிறது இல்லை, சபைக்கும் போறதில்ல. நான் உங்களை சொல்லலை, உங்க யாரையும் நான் சொல்ல, வராதவங்களை சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, அல்லேலூயா. அதனால வேதத்தை முதலாவது படிங்க, வேதத்தை தியானிங்க. ஊழியக்காரர் சொல்லுவதை நான் இங்கே பிரசங்கம் பண்ண வரேன் அப்படின்னா பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்து உங்களை யாரையும் முன்பாக பேசுறதுக்கு இல்லை. நான் தேவன் சொல்ற வார்த்தையை பேசும் பொழுது அது உங்களோடு கூட என்ன பண்ணுவோம், கிரியை செய்யும். உங்கள் மனதிற்குள்ளாக அந்த வார்த்தையை என்ன பண்ணணும், பிடித்து கொள்ளணும். பிடித்து கொண்டு என்ன பண்ணணும், தேவனை பின்பாக இந்த சொல்லப்பட்டதை போல அரணுக்கு திரும்பணும். தேவனோடு கூட நடக்கிற பாதையில் நம்ம நடக்கும் பொழுது இரட்டிப்பான நன்மை. எக்ஸாம் எழுதினாதான் பாஸ், வேலைக்கு போனாதான் சம்பளம், லீவ் போட்டு வீட்டில் இருந்தாலும் சம்பளம் கொடுப்பாங்களா? அதே மாதிரி ஆண்டவர் சில சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறார். நான் எப்படி வேணாலும், அனைவரும் இப்படி தான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சபைக்கு நிறைய பேர் வராமல் போகிறது காரணம் அப்படின்னா, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், என் பழைய பாவங்களே இருப்பேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிப்பாரு? அப்படி ஆசீர்வதிச்சாருன்னா நீ திருப்பி திருப்பி பாவத்திலே தான் இருப்ப. நீ என்ன பண்ணுவ, தேவனை நோக்கி திரும்ப மாட்டேன். நான் எப்படி ஆசீர்வதிப்பேன்? ஆசீர்வதிக்கப்படாததற்கு காரணமே அந்த பழைய பாவத்தை விட்டு திரும்பாததுனால தான். அதை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஆமாம்மா ஆமாம்மா அப்படிம்பாங்க. ஆனால் செய்யறது கிடையாது.
அநேகர் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இந்த பழைய பாவத்தை விட்டு திரும்ப, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபம் போதும் உங்களுக்கு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வாருங்க. யாரும் பெருசா போராட வேண்டியது இல்லை. நிச்சயமா தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்து உங்களை தேவனுக்கு நேராக திருப்புவார், அரணுக்கு திருப்புவார். இந்த சின்ன ஜெபத்தை நீங்க செய்யுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அபிமெலேக்கு அப்படின்னு ஒருத்தனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் பெரிய ராஜா. அவன் சொல்றான், எப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காருப்பா, நீ பெரிய ஆளியா, நீனு உங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக, இந்த மாதிரி வார்த்தையை சொல்லத்தக்கதாக தேவன் உங்களை ஆசீர்வதி. அபிமெலேக்கு அந்த தேசத்தின் ராஜா. அவன் சொல்றான் இவனை பார்த்து, ஈசாக்கை பார்த்து, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அதனால்தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. வசனங்கள்லாம் இருக்குது. ஆதியாகமம் 26:29 நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆதியாகமம் 26:28 நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனை நீங்க ஆராதித்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்வார். நீங்கள் சுபிட்சமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? பழைய பாவங்களை விட்டு மனம் திரும்பணும். எல்லாவற்றையும் மனம் திரும்பி தேவனுக்கு நேராக திரும்பினீங்க அப்படின்னா ரெட்டிப்பான நன்மை இந்த மாதத்துல நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும். இந்த மாதத்துல நீங்க என்ன பண்ணணும்? ரெட்டிப்பான நன்மை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய வேண்டும். எசேக்கியேல் 34 26 வாசிக்கிறேன். நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். உங்க வாழ்க்கையில மழை பெய்யும். நீங்கள் விளைவித்த விளைவுகளின் பலனை நீங்க அடையத்தக்கதாக மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பெய்யும். ஆமென். ஆசீர்வாதமான மழையை தேவன் உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். எப்பொழுது? தேவனுடைய அரணுக்கு திரும்புங்க. பஞ்ச தேசம்தான், ஆனாலும் தேவன் விதை விதைக்க சொல்லி அங்கே இருந்து சொன்னா அங்கே இருங்க. 100 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்குலாம் இல்ல, 1 மடங்கு 2 மடங்குலாம் இல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி எழுந்து நிற்பான். சொல்ல வார்த்தையை அப்படியே மனசுக்குள்ளாக கொண்டு வாங்க. என்னாச்சு? அல்லேலூயா. சூத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான மழை உங்க வாழ்க்கையில பெய்யும். சொல்லப்பட்ட வார்த்தை மனசுக்குள்ளாக கொண்டு வந்து